வணக்கம். ஒடிஷா மாநிலம் 2024 லோக்சபா தேர்தலோட சட்டமன்ற தேர்தலை சந்தித்திருந்தது. நீண்ட காலமா அங்க பிஜு ஜனதா தள் அந்த கட்சி தான் ஆட்சியில இருந்தது. நவீன் பட்நாயக் மாநிலத்தினுடைய முதல்வரா நீண்ட காலம் இருந்த ஒரு முதல்வரா இருந்தாரு. இந்தியாவினுடைய நீண்ட காலம் பதவி வகித்த முதல்வர் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த லிஸ்ட்ல அவரும் வருவாரு. அந்த அளவுக்கு பிஜு ஜனதா தள் ஒடிஷாவினுடைய அசைக்க முடியாத சக்தியா இருந்தது. 2024 சட்டமன்ற தேர்தல்ல பிஜு ஜனதா தளை வீழ்த்திட்டு பாரதிய ஜனதா கட்சி அங்க ஆட்சியில இருக்கிறாங்க. மோகன் சரண் மாஞ்சி மாநிலத்தினுடைய முதல்வரா இருக்கிறாரு. அரசாங்கம் பதவியேற்று ஒரு 2 வருடங்களை சந்தித்திருக்குது. ஸோ இன்றைக்கு டேட்ல தேர்தல் நடந்ததுன்னா, அங்க யாருக்கான வெற்றி வாய்ப்புகள் இருக்குது? 2 ஆண்டு அரசாங்கத்தை மக்கள் எப்படி பார்க்கிறாங்க? ஒடிஷாவினுடைய தற்பொழுதைய மக்களினுடைய அரசியல் பார்வை எப்படி இருக்குது? அரசியல் தேர்தல் களம் எப்படி இருக்குது? இன்றைக்கு டேட்ல தேர்தல் நடந்தது அப்படின்னா தெரிஞ்சுக்கலாம். கருத்து கணிப்பு முடிவை இன்சைட் ரேடார் எடுத்து வெளியிட்டு இருக்கிறாங்க. அதனுடைய முடிவுகளை தெரிஞ்சுக்கலாம். மொத்தமா 147 இடங்கள், 74 பிளஸ் இடங்களை பிடிப்பவர்கள் மெஜாரிட்டியோட ஆட்சி அமைப்பார்கள். இன்றைக்கு தேதியில தேர்தல் நடந்ததுன்னா பிஜேபி 90 இடத்துலையும், பிஜு ஜனதா தள் 40 இடத்துலையும், காங்கிரஸ் 10 இடத்துலையும், மற்றவர்கள் 7 இடத்துலையும் வெற்றி பெறுவார்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இன்றைய தேதியில தேர்தல் நடந்தாலும் பிஜேபியே வெற்றி பெறும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அவர்கள் போன தேர்தலில் 79 இடங்கள், இந்த முறை அதை விட அதிகமான இடங்கள்ல பிஜேபி வெற்றி பெறுவார்கள். பிஜேபிக்கான வாய்ப்பு அதிகரிச்சிருக்குது மக்கள் மனதில்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்றைய தேதியில ஒடிஷால தேர்தல் நடந்ததுன்னா தற்பொழுது நடந்துட்டு இருக்கக்கூடிய ஆட்சியை தொடரும். பிஜேபி 90, பிஜு ஜனதா தள் 40, காங்கிரஸ் 10, மற்றவர்கள் 7 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பார்க்கலாம் வரும் நாட்கள்ல இந்த நம்பர்ஸ் எந்த பக்கம் போகுது, எப்படி மாறுது அப்படின்னு சொல்லிட்டு. மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.